சாகும் வரை தான் அதிமுகவில் தான் இருக்க போறதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தற்போது தெரிவிச்சிருக்கிறாருங்க. அதாவது அதிமுகவில் தற்போது நிலவிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எப்படின்னா செங்கோட்டையன், அதாவது 55 ஆண்டு காலமா அதிமுகவில் இருந்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச நிலையில அதிமுகவிலிருந்து பலர் விலகி இணைய போறதா சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்திருந்தது. இந்நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைய போறதா ஒரு செய்தி பரப்பிய நிலையில அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கோயில அமைச்சர் முத்துசாமியோட சாமி தரிசனம் செய்ய வந்த செய்தியாளர்கள் கேட்டப்போ அவருக்கு கொடுத்த விளக்கம் இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாகும் வரை தான் அதிமுகவில் தான் இருக்க போறதாகவும் வேற எந்த கட்சிக்கும் தற்போது போற மாதிரி ஒரு எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் தங்கமணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைய போறதா தான் ஏற்கனவே கொஞ்சம் தகவல்கள் பரப்பிட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா, அவர் நாங்க அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும் இல்ல, மேலும் ஒரு 4-5 நபர்கள் சேர்த்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க புறாவுமே அதிமுகவில் இருந்து விலகி திமுக இணைய போறதா சொல்லப்பட்ட நிலையில தற்போது அவர் பட்டவர்த்தனமா அதை மறுத்து இருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சாகும் வரை தான் அதுல தான் அதிமுக தான் இருக்க போறதாகவும் வேற எந்த கட்சிக்கும் தாவக்க வேண்டிய ஒரு எண்ணமோ, அதாவது தாவ வேண்டிய ஒரு சூழ்நிலையோ தற்போது ஏற்படவில்லைனோ, கடைசி வரை தான் அதிமுக பிரமுகராகத்தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு இந்த வதந்திகளுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வச்சு விட்டு இருக்கிறாருங்க.